உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கை குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிட இன்றைக்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இன்று முற்பகல் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்திலே சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் 6 தனித் தொகுதிகளிலும் 2 பொது தொகுதிகளிலும் போட்டியிடுவதென ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. நேற்றைக்கு நாம் இந்நேரம் உயர்நிலைக் குழுவை கூட்டி விவாதித்துக் கொண்டிருந்தோம். இரவு 10:30 மணி வரையில் அந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் பொதுவெளியில் பேசினாலும் உள்ளே அரங்கில் பேசினாலும் 10 மணிக்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்பது தேர்தல் நடத்தை விதி. ஆகவே நாம் 10-10:15 மணி அளவிலே முடித்துவிட்டதை நிறைவு செய்து வெளியேறுவதற்கு 11 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த நேரத்தில் நம்முடைய உயர்நிலைக் குழுவில் எடுத்த தீர்மானங்கள் நம்முடைய முகநூல் உள்ளிட்ட அனைத்து பதிவேற்றம் செய்யப்பட்டது. ஊடகங்களிலும் அந்த தீர்மானங்கள், குறிப்பாக நாம் இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டுப் பெற வேண்டும் என்பதும் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் பரவியதை நாம் அறிவோம். நம்முடைய இயக்கத்தோழர்கள் பின்னூட்டங்களில் கட்டாயம் அதை கேட்டு பெற்றாக வேண்டும் என்பதை தொடர்ந்து ஒரு கேம்பெயினாகவே எடுத்தார்கள் என்பதை பார்த்தோம். ஆனாலும் கூட நாம் 6 தனித் தொகுதிகளில் 2 பொது தொகுதிகளில் இன்று 8 தொகுதிகளில் போட்டியிட உடன்பாட்டில் கையெழுத்திட்டு இருக்கிறோம். இது குறித்து நான் அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் செய்தியாளர்களை சந்தித்த போது விளக்கம் அளித்தேன். நம்முடைய கட்சி அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை கொண்ட ஒரு மெகா கூட்டணி. அனைவரையும் அரவணைக்க வேண்டும், இடங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய கூட்டணி வலிமையான உறுதியுடன் நிலவுகிறது. அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாம் நெருக்கடிகளை உருவாக்காமல் சுமூகமான முறையிலே இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய கட்சியின் உயர்நிலைக் குழுவிலே விவாதித்தோம். 10 அல்லது 10க்கு மேற்பட்ட இடங்களை பெறுவது என்பது நம்முடைய நோக்கம், நம்முடைய வேட்கை. ஆனால் நடைமுறை சாத்தியக்கூறுகளை நாம் கவனத்தில் கொண்டு சீர்தூக்கி பார்க்கிற போது அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நம்மால் உணர முடிந்தது. திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சி என்பதையும் தாண்டி
ஆட்சி அமைக்க விரும்புகிற கட்சி, அதற்கான வலிமையும் கொண்ட கட்சி. ஆகவே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஏற்ப தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அவர்கள் ஆட்சி அமைத்தால் என்ன, அமைக்காவிட்டால் என்ன என்கிற அடிப்படையில் நாம் நம்முடைய நலன்களை மட்டுமே முன்னிறுத்தினால் அது கூட்டணியின் நலன்களை பாதிக்கிற போது அந்த பாதிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஏற்படும். கூட்டணி நலன்கள் பாதிக்கப்படுகிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தனிப்பட்ட முறையிலே 173 இடங்களில் போட்டியிட்டது உதயசூரியன் சின்னத்தில். மேலும் தமது கூட்டணி கட்சிகள் சிலவற்றையும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வைத்தது. மொத்தத்தில் 180 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார்கள் என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில் திமுக 173 இடங்களில் போட்டியிட்டு 126 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் வெற்றி பெற வேண்டும். சபாநாயகரை தங்களுடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற போது ஒருவர் தேவைப்படுகிறார். ஆக 119 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் ஒருவர் சபாநாயகர். ஆட்சி அமைப்பதற்கு அதிக பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலே பார்த்தால் 118. ஆக 119 பேர் கட்டாயம் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் ஆளும் கட்சியாக அமர முடியும். இல்லையேல் அது தொங்கு சட்டமன்றமாக மாறும். அப்போது கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்து மேலோங்கும். அதிகார பகிர்வை முன்னிறுத்துகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிலே மாறுபட்ட கருத்தில்லை என்றாலும் கூட அப்படி ஒரு தொங்கு சட்டசபை உருவானால் தேர்தல் முடிந்த பிறகு ஆட்சியை அமைப்பதற்கு எதிர்த்தரப்பை சார்ந்தவர்கள் முயற்சி செய்வார்கள். திமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைப்பதற்குரிய இடங்களில் வெற்றி பெறாமல் போனால், 119 இடங்களில் வெற்றி பெறாமல் போனால், தொங்கு சட்டசபை, அதாவது இவரும் ஆட்சி அமைக்க முடியாது, அவரும் ஆட்சி அமைக்க முடியாது, 2 பேரிடத்திலும் தனி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலை ஏற்படுகிற போது எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள், அதிமுக பாஜக தரப்பை சார்ந்தவர்களும் தங்களுக்கு கிடைத்த தொகுதிகளின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அப்போது எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுவார்கள். இது இந்தியா முழுவதும் நடைமுறையில் உள்ள ஒன்று. ஒரு அன்ஸ்டேபிள் நிலை, ஒரு நிலையற்ற தன்மை ஏற்பட்டுவிடும். பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாம் அறிவோம். கூட்டணியில் இருந்து கொண்டே தோழமை கட்சிகளை சிதைத்து ஆட்சியில் அவர்கள் பங்கு பெறக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். கடைசியில் அவர்களே ஆட்சி பீடத்தில் அமருகிற நிலையையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்களுக்கு நேர்ந்திருக்கிற கதியை நாம் அறிவோம், கூட்டணியில் இருக்கிற போதே. ஆக எதிர்கட்சி, எதிர் அணி என்கிற நிலையில் நம்முடைய அணி தோல்வியுற்று அல்லது போதிய இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போய் திமுக தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் ஒரு ஊசலாட்ட தன்மை இங்கே ஏற்பட்டுவிடும், ஒரு நிலையற்ற தன்மை ஏற்பட்டுவிடும், அரசியல் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும், இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி என்பது இல்லாமல் போய்விடும். எனவே இப்போதைக்கு நாம் கூட்டணி ஆட்சி அல்லது மந்திரி சபையில் அதிகாரம் என்கிற கோரிக்கையை எழுப்பவில்லை. அப்படி எழுப்பினால் அது கூட்டணியை பலவீனப்படுத்திவிடும், எதிரிகளுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்துவிடும் என்கிற அச்சம் இருக்கிறது. கூட்டணியில் இருந்து கொண்டே கூடுதல் இடங்களை நாம் கேட்டு பெறுவதன் மூலம் திமுக மிக குறைவான இடங்களில் போட்டியிட்டு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை அவர்களால் எட்ட முடியாவிட்டால் தமிழ்நாடு அரசியலின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மிகப்பெரிய அளவில் கைவரிசையை காட்ட தொடங்கிவிடும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விலை பேசும்.
அவர்கள் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆகவே திமுக தனிப்பட்ட முறையிலே அறுதி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகார பீடத்தில் அமருகிற போது அல்லது அமர வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் 125 இடங்களுக்கு மேலாவது வெற்றி பெற்றாக வேண்டும். போன முறை 126 இடங்கள், இந்த முறையும் அந்த அளவுக்கு வெற்றி பெற்றால்தான் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் என்பதை தர முடியும், ஒரு நிலையான ஆட்சியை தர முடியும், அல்லது ஆட்சி அமைப்பதற்குரிய வலிமையை பெற முடியும். தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய 100 இடங்களிலும் 100க்கு 100 எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. எவ்வளவு நன்மதிப்பு இருந்தாலும், எவ்வளவு தீவிர முனைப்போடு நாம் தேர்தல் களப்பணிகளை ஆற்றினாலும், எவ்வளவு பொருளாதாரத்தை கொட்டி செலவு செய்தாலும் 70 விழுக்காடு என்கிற அளவுக்குத்தான் ஒரு கட்சி போட்டியிடக்கூடிய 100 இடங்களில் 70 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். ஆகவே இங்கு நமக்கு தேவை 125 இடங்களுக்கு மேல் தேவை. அதாவது திமுக ஆட்சி அமைக்க வேண்டுமானால், அப்படி 125 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அதைவிட கூடுதலாக 20-30 இடங்களில் அவர்கள் போட்டியிட்டாக்க வேண்டும். ஆக தோராயமாக பார்த்தால் 160 170க்குள்ளாக அவர்கள் போட்டியிட்டால் மட்டும்தான் 130 இடங்களில் அவர்கள் 125 130 இடங்கள் வரையில் அவர்களால் வெற்றி பெற முடியும். 160 170 இடங்களில் திமுக போட்டியிட்டால் மட்டும்தான் பிற கட்சிகளின் தயவு இல்லாமல், அதாவது உதயசூரியன் சின்னத்திலேயே நின்றாலும் கூட மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு தேசிய மக்கள் கட்சி இவையெல்லாம் கூட உதயசூரியன் சின்னத்திலே நிற்க ஒப்புக்கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட சட்டப்படி அவர்கள் சட்டப்பேரவையிலே திமுக உறுப்பினர்கள் தான். ஆனால் அரங்கத்தில் அவர்கள் வேறு கட்சியின் பெயரில் இயங்குவார்கள். சட்டப்பேரவையில் அரசு ஆவணங்களில் அவர்கள் அனைவரும் திமுக உறுப்பினர்கள். ஆகவே அந்த கட்சியின் தயவும் இல்லாத வகையிலே திமுக தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சொந்த காலில் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் அவர்கள் 130 இடங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அவர்களுக்கு மேலோட்டமாக பார்த்தால் அவர்கள் அந்த அளவுக்கு தேர்தல் வெற்றியை பெற்றால் என்ன, பெறாவிட்டால் என்ன, நம்முடைய கட்சி கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு கூடுதல் இடங்களில் வெற்றி பெறுவதைத்தானே திருமாவளவன் பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றலாம். அப்படி நாம் அடித்து பிடித்து கசந்து மோந்து கொண்டால், நெருக்கடி தந்து மனமுவந்து தராமல் அவர்கள் வலியோடு தந்தால், களத்திலே 2 கட்சிகளுக்கும் இடையிலான அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான களப்பணியாளர்கள் எப்படி இணக்கமாக வேலை செய்வார்கள் என்கிற கேள்வியும் எழும். ஆக இந்த கோணங்களில் எல்லாம் இவற்றை நாம் அலசி பார்க்கிற போது திமுக குறைந்தது 160 அதிகபட்சம் 170 இடங்களில் அவர்கள் நிற்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் எழுகிறது. ஆக இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியில் 23 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதிலே காங்கிரஸ் 28 இடங்களை பெற்றுக் கொண்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 இடங்களை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம், 36. 2 கம்யூனிஸ்டுகள் ஆளுக்கு 5 என்கிற போது 10, 46. மதிமுக 4, 50. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, மனிதநேய மக்கள் கட்சி 2, கொங்கு தேசிய மக்கள் கட்சி 2, 56. 56 இடங்கள் இப்போது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டன. இன்னும் தேமுதிக இருக்கிறது. அவர்களுக்கு 8 10 நமக்கு தெரியாது. மக்கள் நீதி மையம் திரு கமல்ஹாசன் அவர்களின் தலைமையிலான கட்சி, அவர்களுக்கு எத்தனை என்று தெரியவில்லை. பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு இடத்தில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நின்றாலும் கூட அவர்கள் வேறு கட்சி தான். அந்த கட்சிகளுக்கெல்லாம் இடம் தர வேண்டும் என்று பார்க்கிற போது இன்னும் அவர்கள் குறைந்தது 15-16 சீட்டுகள் அந்த இடங்களை இந்த 56 என்கிற கணக்கோடு 28 10 38 8 46
46, 4 மதிமுக 50, மனிதநேய மக்கள் கட்சி 52, கொங்கு தேசிய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2, கொங்கு தேசிய மக்கள் கட்சி 2, கிட்டத்தட்ட 56 இடங்கள். ஆக தேமுதிக மற்ற கட்சிகள் ஒரு 15 என்று சொன்னால் 66 70 இடங்கள், 70க்கும் மேற்பட்ட இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் பிரித்து தர வேண்டும். ஆக அவர்கள் போட்டியிடுவது 163 165 என்கிற கணக்கு தனிப்பட்ட முறையில். ஆகவே இது தவிர்க்க முடியாத ஒரு கணக்கு. இல்லை நீங்கள் குறைத்து நில்லுங்கள், 150 நில்லுங்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி நின்றால் அவர்கள் 120க்கும் கீழே வெற்றி பெற நேர்ந்தால் அல்லது 100 இடங்களில் வெற்றி பெற நேர்ந்தால் இங்கே ஹங் அசெம்பிளி என்கிற ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கிவிடும். அந்த ஒரு வாய்ப்புக்காகத்தான் பாஜக காத்திருக்கிறது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே உருவானால் அவர்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டு விடுவார்கள். தமிழ்நாடு அரசியல் நம் கைவிட்டு போய்விடும். மதவாதிகளின் கைகளிலும் சாதியவாதிகளின் கைகளிலும் அது சிக்கிக்கொள்ளும். திரிபுவாத அரசியல் சக்திகளின் கைகளிலும் அது சிக்கிக்கொள்ளும். ஆகவே ஒருபுறம் திரிபுவாத சக்திகள், இன்னொரு புறம் மதவாத சாதியவாத சக்திகள், இவர்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையை உருவாக்க வேண்டும், நிலையற்ற தன்மையை உருவாக்க வேண்டும், ஊசலாட்டத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு நல்லதுதானே என்று தோன்றும். அதன் மூலம் நாம் பெறுகிற பயன் பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடாது. கூடுதலாக இன்னும் 2 இடங்கள், 10 இடங்கள், அந்த 10 இடங்களில் நாம் போட்டியிட்டு 10 இடங்களிலும் வெற்றி பெற்றாலும் கூட சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் இதன் மூலம் நாம் எதை சாதிக்கப் போகிறோம் என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் ஒன்றை நாம் இங்கே செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டால் அல்லது திமுக தனிப்பட்ட முறையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகாமல் போனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒட்டுமொத்தத்தில் அதனுடைய திசை வழியே மாறிப்போம். இது வெறும் யூகம் இல்லை, வெறும் கற்பனை இல்லை. நமக்கு மாறுபாடான கருத்துக்களை அல்லது முரண்பாடான கருத்துக்களை திமுக கொண்டிருக்கலாம். அவர்களோடு நமக்கு விமர்சனம் இருக்கலாம். அவர்களோடு நாம் பல புள்ளிகளில் முரண்படக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கின்றன, இருக்கும். ஆனால் அவர்களுக்கு பதிலாக அடுத்து யார் ஆட்சி இங்கே அமைக்கப் போகிறார்கள்? அதிமுக ஆட்சி அமைத்தால் அது பிஜேபியுடைய ஆட்சி தான். அல்லது நடிகர் விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வந்தால் அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆட்சியாக இருக்கும்? தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறி போகும். எனவே திமுக போடுகிற இந்த கணக்கு திமுகவின் நலன்களுக்கு மட்டுமே உரியதாக நாம் பார்க்கவில்லை. மதவாத சக்திகளும் திரிபுவாத சக்திகளும் வலிமை பெற விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு சமூக நீதி, அரசியல் பேசும் சக்திகளுக்கு உள்ளது. இந்த பார்வையில் தான் இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. இதைத்தான் நேற்று உயர்நிலை குழுவிலே நம்முடைய தோழர்களுக்கு நான் எடுத்துரைத்தேன், விளக்கினேன். தோழர்களே, திமுகவுக்கு மட்டும் ஒரு தோழமை கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்று நாம் விலகி நின்று வேடிக்கை பார்த்து விட முடியாது. யாருக்கு என்ன இடங்களை கொடுக்கிறார்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு என்ன இடம் கொடுக்கிறார்கள் அதுதான் நமக்கு முக்கியம் என்ற நிலையில் நாம் இதை அணுக முடியாது. ஆகவே திமுக இருக்கிற இடத்தில் இருந்து நாமும் இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா தோழமை சக்திகளையும் ஒன்றை கூட விட்டுவிடாமல் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு மட்டுமல்ல, இந்த கூட்டணி இடம்பெற்றுள்ள நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்கிறது.
ஆகவே யாரையும் விட்டுவிடாமல் ஒவ்வொருவருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற அதே வேளையில் தொங்கு சட்டசபை உருவாகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த கூட்டணி தலைவர்களுக்கு உண்டு. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கணக்கில் கொண்டு பல கோணங்களிலும் ஆய்வு செய்து கூடுதல் இடங்கள் வேண்டும், ராஜ்யசபா இடம் வேண்டும் என்கிற வேட்கை நமக்கு இருந்தாலும் அதற்கு முழுமையான தகுதி நமக்கு உள்ளது என்றாலும் பொதுவெளியில் நம்முடைய ஆதரவு சக்திகள் நமக்காக வெளிப்படையாக வாதாடுகிறார்கள் என்கிற நிலை இருந்தாலும் நாம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். இது முழுமையாக, இன்னும் சொல்ல போனால் விரிவாக, ஆழமாக நம்முடைய முன்னணி தோழர்களோடு கலந்தாய்வு செய்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் நாம் போட்டியிடக்கூடிய இந்த 8 தொகுதிகள் 100 விழுக்காடு வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு களத்திற்கு செல்ல வேண்டும். இந்த இடங்கள் நம்முடைய தகுதிக்கு அல்லது வலிமைக்கு போதுமானது இல்லை என்று பல தோழர்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன். ராஜ்யசபாவை ஏன் கேட்டு பெறவில்லை? 2028 தான் மீண்டும் 4 இடங்களோ 5 இடங்களோ காலியாகும். அப்போது நமக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நாம் கேட்டோம். முதலமைச்சர் அவர்கள் கூட உங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்று நேற்றும் 2 நாட்களுக்கு முன்பு சந்தித்த போதும் இன்றும் சொன்னார். ஆனால் இன்றைய சூழலில் இது குறித்து நாம் பேச வேண்டாம், நாம் இணைந்து தொடர்ந்து இயங்கப் போகிறோம், மீண்டும் சுமூகமான ஒரு சூழலில் பேசிக்கொள்ளலாம் என்கிற கருத்தை உடன்பாட்டில் கையொப்பமிட்டு இன்றைக்கு அடுத்த கட்டம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், நம்முடைய தொகுதிகள் 8, இந்த 8 இடங்களிலும் நாம் வெற்றி பெற்று காட்ட வேண்டும். போன முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றோம். இதுதான் ஆங்கிலத்திலே ஸ்ட்ரைக் ரேட் என்று சொல்லுகிறார்கள். 70% மேல் வெற்றி வாய்ப்பை நாம் பெற்றோம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்க இருக்கிறோம். மக்களுடைய பேராதரவை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அனைத்து தரப்பு மக்களும் நம் மீது நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள், நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. எனவே தீவிர முனைப்போடு தேர்தல் களத்திற்கு செல்லுவோம். இந்த 100 விழுக்காடு 8 இடங்களிலும் வெற்றி பெறுவது நம்முடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான இன்றியமையாத ஒரு தேவை என்பதை நெஞ்சிலே இருத்தி தோழர்கள் களமாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கட்சியின் மறுசீரமைப்பு குறித்த கருத்துக்கள். இது மிகப்பெரிய ஒரு பணிச்சுமை. ஒவ்வொரு முறையும் இந்த பணிச்சுமைகளால் நான் எவ்வளவு நலிவுற்றிருக்கிறேன் என்பதை அவ்வப்போது உங்களிடையே எடுத்துரைத்திருக்கிறேன். இப்போது 234 மாவட்டங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தை நாம் முழுமையாக அறிவித்துவிட்டு களத்திற்கு செல்லுவோம். 150 இடங்களுக்கு மேலாக, அதாவது 150 தொகுதிகளுக்கு மேலாக நாம் மாவட்ட நிர்வாகத்தை மட்டும் அறிவித்து விட்டோம். சில மாவட்டங்களுக்கு ஒன்றியம், நகரம், பேரூர், மாநகர் போன்ற பட்டியலையும் அறிவித்திருக்கிறோம். மாவட்ட கட்சி நிர்வாகத்திற்கு மட்டும் ஒன்றிய, நகரம், பேரூர் நிர்வாகங்கள் சில மாவட்டங்களில். ஆகவே கட்சி நிர்வாகத்திற்கு இன்னும் முழுமை பெறவில்லை. அந்த பட்டியலை இன்னும் அறிவிக்கவில்லை. ஒரு 80 இடங்களுக்கு மேல் இன்னும் நாம் அறிவிக்க வேண்டியிருக்கிறது 80 தொகுதிகளுக்கு.
50 தொகுதிகளுக்கான பட்டியல் கைக்கு வந்துவிட்டது. இன்னும் ஒரு 30 தொகுதிகளுக்கான பட்டியல் நாளை கெடு வைத்திருக்கிறோம். 25, 26, 26ஆம் தேதி கெடு வைத்திருக்கிறோம். இந்த 26ஆம் தேதிக்குள்ளாக பிற மாவட்டங்களில் இதுவரையில் பட்டியல் கொண்டு வந்து ஒப்படைக்காதவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் கலந்து பேசி விட்டு கொடுத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு முனைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். யாரையும் விட்டுவிடாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி பட்டியலை என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றியம், நகரம், பேரூர் போன்றவற்றிற்கு பட்டியல் தயாராக இருந்தாலும் கூட கையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வர வேண்டாம். இப்போதைக்கு இந்த தேர்தல் தீவிரமடைந்திருக்கிற சூழலில் ஒன்றியம், நகரம், பேரூர் போன்றவற்றிற்கான பட்டியலை அறிவிக்க வேண்டாம். ஏற்கனவே யார் யார் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீர்களோ அவர்கள் அந்தந்த பொறுப்புகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலான துணைநிலை அமைப்புகளுக்கு மாநில பொறுப்புகள் அறிவிக்கப்படவில்லை. மாநில பொறுப்புகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் மாவட்ட பொறுப்புகள் அறிவிக்கப்படும். அந்த பணிகளை மாநில செயலாளர்களும் மாநில துணை செயலாளர்களும் மேற்கொள்ள வேண்டும். துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் மாநில பொறுப்பாளர்களும் மாநில செயலாளர் மற்றும் மாநில துணை செயலாளர் ஆகிய மாநில பொறுப்பாளர்கள் முன்னுரிமை பெறுகிறார்கள். அவர்கள் தயாரிக்கிற பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் ஏற்பிசை அளித்து அதை வெளியிட தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும். கட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளர் தேர்வு செய்கிற பட்டியலுக்கு மண்டல பொறுப்பாளர்கள் ஏற்பிசை அளிக்க வேண்டும், அப்ரூவல். ஆனால் துணைநிலை அமைப்புகளை பொறுத்தவரையில் துணைநிலை அமைப்புகளின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் நியமிக்க வேண்டும். அது மாவட்ட செயலாளர்களின் துணையுடன் தான் உங்களால் அதை செய்ய முடியும். ஒரு மாநில செயலாளருக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கமாக உள்ளன. எனவே அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எல்லாம் நேரடியாக உங்களுக்கு யாரையும் பெரிய அளவில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மாவட்ட செயலாளர்களுக்கு அது தெரியும். எனவே மாவட்ட செயலாளர்களோடு மண்டல பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து மாநில பொறுப்பாளர்கள் அந்த பட்டியலை தயாரித்து தலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த துணைநிலை அமைப்புகளுக்கான மாவட்ட பொறுப்புகள், மாநில பொறுப்புகள், கட்சி ஒன்றிய பொறுப்புகள், நகர பொறுப்புகள், பேரூர் பொறுப்புகள், மாநகர பொறுப்புகள் இவையெல்லாம் தற்காலிகமாக நாம் நிறுத்தி வைப்போம் என்று மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை சென்னைக்கு தேடி வருவதை தோழர்கள் கைவிட வேண்டும். இதனுடைய வேண்டுகோள். ஒரு திருத்தம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறைக்கு நிறைய தோழர்கள் கோரிக்கை எழுப்புகிறார்கள். அதனையொட்டி ஒரு அடுத்த பரிணாமம் என்கிற அடிப்படையில் ஒரு திருத்தத்தை நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதாவது 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில செயலாளர், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில துணை செயலாளர் என்று அறிவித்திருந்தோம். தற்போதைக்கு தேவைகளின் அடிப்படையில் நிறைய கோரிக்கைகள் எழுப்பப்படுகின்றன என்கிற அடிப்படையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில துணை செயலாளர் என்று அறிவித்ததை இப்போது நாம் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாநில துணை செயலாளர் என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே 2 மாநில துணை செயலாளர்களை நியமிக்க இருக்கிறோம். பெண்களுக்கான கோரிக்கை எழுந்தால் மாநில துணை செயலாளர்களிலும் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள். மாநில செயலாளர்களில் ஆண் 1 பெண் 1 என்று என்று நியமித்திருக்கிறோம். மாநில துணை செயலாளர்களில் அந்த அளவுக்கான கிளைமிங் வரவில்லை. அப்படி வந்தால் அவர்களுக்கு கட்டாயம் உண்டு. ஆகவே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 2 மாநில துணை செயலாளர்களை நியமிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவைப்பட்டால் பிற துணைநிலை அமைப்புகளுக்கும் இதை நாம் விரிவுபடுத்துவோம். ஆனால் இப்போதைக்கு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையில் மட்டும் இன்னும் பலரை உள்வாங்க முடியும். அதிலும் மாநில பொறுப்புகளில் ஏற்கிற அடிப்படையில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 2 மாநில துணை செயலாளர்களை நாம் நியமிக்கிறோம். இதில் பெண்கள் விரும்பி வந்து கேட்டால் 4 மாநில துணை செயலாளர்கள் நியமிக்கப்படுவோம். 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண், 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்.
பெண்களிடமிருந்து கிளைமிங் வந்தால், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பேரவையில், எழுச்சி பாசறையில் எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று இளம் பெண்மணிகள் கோரிக்கை வைத்தால் அது பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, தேர்தல் நிதிக்காக ஒவ்வொரு பொறுப்பாளரும் இத்தனை மதிப்புள்ள தொகையை வழங்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதை மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களை நம்பி தேர்தலை நாம் தொடங்க இருக்கிறோம். அதாவது தேர்தல் களப்பணிகளை தொடங்க இருக்கிறோம். தேர்தல் பணிகளுக்கு இந்த 8 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு துணிக்கொடி உள்ளிட்ட பல பொருள்களை தலைமையகத்தில் இருந்து வழங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பெருமளவில் பொருட்செலவு ஏற்படும். ஆகவே தேர்தல் நிதியை யார் யாருக்கு எவ்வளவு என்பதை ஏற்கனவே நான் முகநூலில் அறிவித்திருக்கிறேன். அது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சார்பாக, உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் செலுத்த வேண்டிய நன்கொடை. அவையன்றி அது இல்லாமல் நீங்கள் மக்களிடையே திரட்டி, தோழமை சக்திகளிடையே திரட்டி கட்சிக்கு அளிக்க வேண்டிய நிதியையும் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் தோழர்கள் மனமுவந்து அப்படி அளித்து பெரும் உதவியை செய்திருக்கிறீர்கள். இந்த முறையும் நமக்கு போய் நிதி திரட்டுவதற்கு கூட கால அவகாசம் இல்லாத நிலையில் உங்களின் கைகளை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் நிதிக்குழு விரைவில் அறிவிக்கப்படும். அவர்களிடம் நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ஆதாரங்களை ஒப்படைக்க வேண்டும். வங்கியில் செலுத்திவிட்டு டிடியாகவோ அல்லது ஜிபே மூலமாக வங்கியில் செலுத்திவிட்டு அதற்கான ரசீதுகளையோ தலைமையகத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் அறிக்கை வழக்கமான ஒன்றாக இல்லாமல் நம்முடைய அரசியல் ரீதியான பார்வை, இந்த தேர்தலை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அரசியல் சூழல், தேர்தல் களம் எவ்வாறு பரிணாமம் பெற்றிருக்கிறது, எதிர்காலத்தில் அது என்னவாக மாறக்கூடும், இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம், நாம் யாரோடு படத்திலும் நாம் வீழ்த்த வேண்டும், கட்டாயமாக வீழ்த்த வேண்டும், நடத்தக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாக நம்முடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேர்தல் நிதி திரட்டுவதற்கான குழு அறிவிக்கப்படும். அத்துடன் தேர்தல் பரப்புரை குழு, பிரச்சார குழு ஆகியவற்றை நாம் அறிவிக்க இருக்கிறோம், விரைந்து அறிவிக்க இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியை பொறுத்தவரையில் திமுக காங்கிரசுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நேற்றைக்கு மாலை 3 மணி கடைசி நொடி. அந்த நிமிடம் வரையில், அந்த கடைசி நொடி வரையில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில ஒரு உடன்பாடு உருவாகவில்லை. ஆகவே திமுக தரப்பிலும் சரி, காங்கிரஸ் தரப்பிலும் சரி, எல்லா கட்சிகளும் அவரவர் விரும்புகிற தொகுதிகளில் எல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்கிற பணிகளை விரைந்து முடித்து விட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் அடிப்படையில் தான் 3 தொகுதிகளில் நாம் விண்ணப்பங்களை செய்திருக்கிறோம். நாமினேஷன், ஊசுடு, நெட்டப்பாக்கம் ஆகிய 2 தனித்தொகுதிகள், உழவர்கரை ஒரு பொது தொகுதி. இந்த 3 தொகுதிகளிலும் நம்முடைய தோழர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். கடைசி நாள், கடைசி நேரம், கூட்டணி உறுதிப்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தனித்தொகுதி, ஒரு பொது தொகுதி வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தது. கூட்டணியாக இருந்தால் ஒரு தொகுதி, கூட்டணி இல்லை, காங்கிரஸோடு கூட்டணி இல்லை என்கிற நிலை ஒருவேளை உருவானால் திமுகவோடு நாம் இணைந்து தேர்தலை சந்திக்கலாம் என்று கூறியிருந்தோம். அதன்படி திமுக தலைமையில் ஒரு அணி தனியே அமையுமானால் அந்த அணியில் கூட்டணி அங்கே உடையவில்லை. காங்கிரஸ் அதிகாரிகள், இஸ்லாமிய கட்சிகள் மற்றும் நம்முடைய கட்சி ஆகியவை இணைந்து இந்த தேர்தலை புதுச்சேரியில் சந்திக்க இருக்கிறோம். புதுச்சேரியில் மொத்தம் 30 தொகுதிகள், அதில் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள், திமுகவுக்கு 14 தொகுதிகள். இதிலே திமுகவோடு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்தன.
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆகவே அந்த கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதியை கொடுத்துவிட்டு மிச்ச தொகுதிகளில் திமுக போட்டியிடுவது என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் போன முறை நாங்கள் 17 இடங்களில் போட்டியிட்டோம், எனவே இந்த முறையும் நாங்கள் 17 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது எங்கள் ஆசை. ஆனால் முடியாது, இருந்தாலும் நாங்கள் 16 இடங்களிலாவது போட்டியிட்டே தீருவோம் என்று அவர்கள் மிகவும் பிடிவாதமாக இருந்தார்கள். எனவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளிலும் கடைசி நொடியிலும் அது உறுதிப்படாத நிலையிலேதான் இனி காலதாமதம் இல்லை என்கிற சூழலில் நீங்கள் போய் வேட்புமனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். அதன்படி 3 இடங்களில் நமது கட்சியின் சார்பில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதைக்கு நாம் அந்த அணியிலே தொடர்வது சிக்கலை உருவாக்கும். நாம் விண்ணப்பம் போட்டிருக்கிற 3 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் பாஜகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள், மன்னிக்கவும், காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அந்த அனைத்து அவர்கள் 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். நாம் போட்டியிடுகிற 3 தொகுதிகளிலும் கூட அவர்களுடைய மனுக்கள் உள்ளன. அதாவது உழவர்கரையிலும் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது, உசுடு தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறது, நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் காங்கிரஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது அவர்கள் கட்சியின் சார்பில். ஆக நமக்கு திமுக காங்கிரசுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தையின் இறுதி சுற்று முடிவில் திமுகவுக்கு 14 இடங்கள், காங்கிரசுக்கு 16 இடங்கள் என்று 16-14 என்று பிரிந்தது. அந்த 14 இடங்களில் திமுக நமக்கு ஒரு தொகுதியை தந்து அவர்கள் 13 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். திமுகவோடு உடன்பாடு செய்து கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அங்கே இடம் தர முடியாது, அதற்கான சூழல் இல்லை என்று கைவிரித்து விட்டார்கள். ஆக மொத்தம் 30 தொகுதிகளில் 16 இடங்களில் காங்கிரசும் 13 இடங்களில் திமுகவும் 1 இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டதென்றாலும் கூட நாம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற தொகுதிகளில் இருந்து காங்கிரஸ் இன்னும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்ற நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை நாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாண்டிச்சேரி தலைவர் சிவா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், இன்னும் நாங்கள் காங்கிரஸோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம், எனவே உங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக திமுக தரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி உழவர்கரை தொகுதி, அந்த ஒரு தொகுதியில் காங்கிரஸ் போட்ட வேட்புமனுவை திரும்ப பெற வைப்பது நம்முடைய பொறுப்பு, அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் தான் நாம் இன்னும் 3 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. நாளை உண்மை நிலை என்ன என்பது தெரிந்துவிடும், அதன் பிறகு நாம் ஒரு முடிவெடுக்க இருக்கிறோம். எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு புதுச்சேரி சிறுத்தைகள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, இந்த தேர்தல் மிகவும் சவாலான தேர்தல், தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழியை தீர்மானிக்கிற தேர்தல். எனவே தேர்தல் களத்தில் விரைந்து நாம் இறங்க வேண்டும், தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து கடைசியாக ஒரு வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை சொல்வதற்காக, இந்த வேண்டுகோளை முன்வைப்பதற்காகத்தான் நான் முகநூல் நேரலைக்கே வந்தேன். 4 நாட்கள் விருப்ப மனு பெறுவதற்கு நாம் அறிவிப்பு செய்தோம். நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 8. அது ஏற்கனவே நம்முடைய தோழர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட தமிழ்நாட்டின் எல்லா தொகுதிகளிலிருந்தும் 234 தொகுதிகளிலிருந்தும் வந்து தலைமையகத்தில் 5000 டிடி கேட்பு வரைவோலையை கொடுத்து அல்லது கையில் பணமாக கொடுத்து ஏராளமான தோழர்கள், இதுவரை நமக்கு அந்த கணக்குப்படி 2000 தாண்டிவிட்டது. 2000 பேருக்கு மேலானவர்கள் விருப்ப மனுக்களை செலுத்தியிருக்கிறார்கள். அதிலே பெரிய விந்தை என்னவென்றால், ஏறத்தாழ இதுவரையில் 170 மனுக்கள் எனது பெயரில் இயக்கத் தோழர்கள் விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நான் போட்டியிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் காட்டுமன்னார்குடியிலிருந்து நிறைய தொகுதிகளில் நம்முடைய தோழர்கள்
பாளையங்கோட்டை தெற்கே பாளையங்கோட்டை வரையில் விருப்ப மனு எனக்காக, அதாவது நான் போட்டியிட வேண்டும் என்று அவர்களின் விருப்பத்தை தெரிவிக்கிற வகையிலே விருப்ப மனு செலுத்தி இருக்கிறார்கள். மேலும் நிறைய தோழர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 24ஆம் தேதியோடு இதை ஏன் நிறைவு செய்ய வேண்டும், நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதால் 26ஆம் தேதி வரையில் விருப்ப மனுக்கள் பெறப்படும். என் பெயரில் விருப்ப மனு செலுத்த விரும்புகிறவர்கள் சென்னைக்கு தலைமையகத்திற்கு அம்பேத்கர் திடலுக்கு விரைந்து வந்து விருப்ப மனுவை செலுத்தலாம். அதற்கு ஒரு வாய்ப்பை தேர்தல் பணிக்குழு ஏற்படுத்தி தருகிறது. தோழர்கள் பல பேர் அண்ணன் பெயரில் நாங்கள் மனு செய்ய வேண்டும், ஏன் இன்றைக்கே அதை முடிக்கிறீர்கள் என்று கேட்டதன் அடிப்படையில், கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 2 நாட்களுக்கு இது நீட்டிக்கப்படுகிறது. சேலம் காயத்ரி அவர்கள் இதுவரையில் 160 விருப்ப மனுக்களை செலுத்தியிருக்கிறார் என்று தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவழகன் கூறினார். அவருடைய பெயரிலும் என்னுடைய பெயரிலும் அவர் மட்டுமே நம்முடைய இயக்க தோழர்களை முன்வைத்து ஏராளமான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார் என்று அறிந்தேன். அதுபோல இயக்க தோழர்கள், ஆர்வமுள்ள தோழர்கள் தங்களின் பெயரில் அல்லது தலைவரின் பெயரில் விருப்ப மனு செலுத்த முன்வருகிறார்கள். அதற்கு நாம் இடமளிக்க வேண்டும் என்று தேர்தல் பணிக்குழுவின் சார்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே திராவிடமணி 100க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை செலுத்தியிருக்கிறார் என்ற குறிப்பு. இதுபோல பல தோழர்கள், இப்படி ஆர்வமுள்ள தோழர்கள் எல்லோரும் நாளையும் நாளை மறுநாளும் விருப்ப மனுவை செலுத்துவதற்கு கால அவகாசத்தை நீட்டிக்கும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 26ஆம் தேதி மாலை 6 மணி வரையில் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்னும் செலுத்தாதவர்கள் அல்லது செலுத்த விரும்புகிறவர்கள், இந்த 4 நாட்களில் வர முடியாதவர்கள், வந்தும் தலைமையை சந்திக்க முடியவில்லை என்று சென்னையிலேயே காத்திருப்பவர்கள் விருப்ப மனுக்களை நாளையும் நாளை மறுநாளும் செலுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.